அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உளுந்து மற்றும் பாசி பயிரோட சாகுபடி மேலாண்மை. ஏன்னா உளுந்து பாசி உர மேலாண்மை ரொம்ப முக்கியம். உரம், அப்புறம் பார்த்திங்கன்னா விதை, பூச்சி, களைகள் என்ன கலை நோய் பண்ணணும், அப்புறம் நோய் மேலாண்மை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பனி அதிகமாக இருக்கிறனால அனைத்து விவசாயிகள் நெல்லை அறுவடை பண்ணிட்டு இந்த பாசி உளுந்து போவாங்க பொதுவாக. ஸோ அதனால் இது எப்படி நம்ம சாகுபடி பண்ணணும், அதோட கலை மேலாண்மை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்மளோட விவசாய சேனல் வேளாண் பீடியா. இது அன்பான விவசாய நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் என்ன என்பதை கேட்டோம்னா அதுக்கு சம்மந்தமான வீடியோக்கு நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மானாவாரியாக பயிரிடுவாங்க, இரவையிலையும் பயிர் செய்வாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். தண்ணீர் இந்த பொதுவாக இந்த உளுந்து பாசி பயிருக்கு தண்ணீர் மிக குறைவாக இருந்தாவே போதும். ஏன்னா இது பனிப்பயிர் அப்படிம்பாங்க. பனிப்பயிர்ன்றால் பனி காலத்தில் நமக்கு பனியிலேயே முளைச்சி வந்துடும். மிக குறைவான தண்ணீர் தேவைப்படக்கூடியது. பொதுவாக ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு பனி அதிகமாக இருக்கனால இந்த பனியிலேயே முளைச்சி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நிலத்தை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிலம் 2 முறை உழவு பண்ணணும். நல்லா 2 முறை நீங்கள் உழவு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிதி ஈரம் இருக்கணும். மிதி ஈரம் பிடித்தா புட்டு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது நெல் வயல் சரியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அளவு நம்ம நிலத்தை சரி பண்ணி முடித்தது பிறகு மிதி ஈரம் இருக்கும்போது ஏக்கருக்கு 8 கிலோ ஏக்கருக்கு நீங்கள் விதைகள் பயன்படுத்தலாம். நிறையா விதைகள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. விதை நேர்த்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 8 கிலோ சொல்லட்டுமா? அதுக்கடுத்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா 2.5 கிராம் பெர் கிலோ, அதாவது 2.5 கிராம் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 2.5 கிராம் 1 கிலோவுக்கு. ஓகேங்களா? 1 கிலோ விதைக்கு எடுத்துக்கிட்டு கார்பன்டஸும் மேங்கோசப் இருக்கு இல்லைங்களா, கலந்த கலவை. கார்பன்டஸும் மேங்கோசப் கலந்த கலவை கார்பன்டஸிம் மேங்கோசப். கார்பன்டஸும் 25% இருக்கும், மேங்கோசப் 50% இருக்கும். இது WS ஃபார்முலேஷன், வெட்டபுள் சல்ஃபர் ஃபார்முலேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கடையில், ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற பேரில் கூட கிடைக்குது. இந்த வெட்டபுள் சல்ஃபர் ஃபார்முலேஷன் எதுக்குன்னா நீங்கள் விதையோட போட்டுக்கிட்டு விதையை லைட்டாக அந்த பொடியை தூவி விட்டுட்டு அந்த விதையை கலக்கினீங்கன்னாவே விதையோட நல்லா ஒட்டிக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் கெமிக்கல் முறையில். பயாலஜிக்கல் முறையில் பண்ணணும்னா நீங்கள் ட்ரைகோடர்மா சூடோமோனஸ் வாங்கி 2 கிராம் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா சூடோமோனஸை கலந்தும் நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். அப்படி விதை நேர்த்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜில் வரக்கூடிய நோய் தாக்குதல், வாடல் நோய், மண்ணிலிருந்து வரக்கூடிய நோய்கள் போன்றவற்றெல்லாம் பாதுகாக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? கெமிக்கல்லாம் நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம். இயற்கை முறையில் கார்பன்டஸும் மேங்கோசப்பை நீங்கள் 2லேருந்து 2.5 கிராம் 1 கிலோவுக்கு கலந்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பவுடராக்கி கொட்டி பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் இப்போ முளைச்சி வந்த பிறகு கலை மேலாண்மை. கலை மேலாண்மை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா களைக்கொல்லிகளை நம்ம ப்ரீ எமர்ஜென்ஸாக கொடுக்கணும். சிலது போஸ்ட் எமர்ஜென்ஸ் களைக்கொல்லி இருக்குது. பொதுவாக களை முளைத்து ஒரு 3லிருந்து 4 இலைகள் உள்ள சமயத்தில் நம்ம களைக்கொல்லி போயிடணுங்க. இது களை தான் கணக்குங்க, பயிர் கணக்கு கிடையாது. பயிர் பெருசாக கூட இருக்கலாம், பயிர் சின்னதாக கூட இருக்கலாம். ஆனால் களை 3லிருந்து 4 இலை விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் களைக்கொல்லி போயிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா களை முளைத்த பிறகு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி இமாசித்தஃபைர் அப்படின்னு இருக்குங்க. இமாசித்தஃபைர் 10 ECL இருக்குங்க. அதுவும் இமாசித்தஃபைர் நீங்கள் 1/4 கிலோ எடுத்துக்கலாம், 250 கிராம். கூட குசிலாஃபாப் ஈத்தைல்
குசிலா ஃபாப் ஈத்தைல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இது 5% ஈஸியில் இருக்குங்க. இது வந்து தர்கா சூப்பர் அப்படின்ற பேரில் இருக்கும். இது வந்து இமாசித்தஃபைர் வந்து நிறையா கம்பெனியில் இருக்குங்க. நான் படம் போடுறேன், நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? இது ரெண்டையும் கலந்து இந்த இமாசித்தஃபைர்ன்ற மருந்து வந்து இலைக்களைகளை எல்லாம் கொல்லும். இலைக்களைகள், அகன்ற இலைக்களைகள் சொல்கிறாங்கல்ல, பூண்டு, புல். குசிலோஃபாப் வந்து புல் வகை களைகளை கொல்லும். ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இமாசித்தஃபைர் வந்து உளுந்து பாசியை தவிர மற்ற இருக்கிற எல்லா அகன்ற இலை களைகளையும் கொல்லும். இது வந்து புல் வகை இலை கொல்லும். இதை மட்டும் போட்டால் போதுங்க. இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 100 மில்லி. இது வந்து திரவ வடிவத்தில் இருக்குங்க. ஓகேங்களா? வாங்கி நீங்கள் வந்து கலந்து 8லிருந்து 10 டேங்க்கு நீங்கள் அடிக்கணும். நல்லா வந்து களைகள் மேலே படுறது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து உளுந்து தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா களைகளும் செத்துரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தடு. இது கிடைக்கல அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி இருந்து நம்ம இதுதான் ரெண்டையும் கலந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டுமே கலந்த வந்து ஒரே மருந்து கிடைக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளூவாசிஃபாப் ஈத்தைல் அப்படின்றது 11.11%, ஃபொமிசாஃபன் இது ரெண்டு கலந்தது 11.1% எஸ்எல். இந்த ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பேரில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகில் அப்படின்ற பேரில் இருக்குங்க. பிகில், BIGUL, பிகில்னு இண்டோஃபில் கம்பெனியில் கிடைக்கும். அப்புறம் சிஞ்சண்டா கம்பெனியில் வந்து ஃபியூசி ஃப்ளக்ஸ் அப்படின்னு சிஞ்சண்டா கம்பெனியில் கிடைக்கும். இது ரெண்டுமே ஒரே மருந்து. எது விலை கம்மியாக இருக்கோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ரெண்டை இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இமாசித்தஃபைர், குசிலோஃபாப் விலையை கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டு விலையை கம்பேர் பண்ணுங்கள். மேபி இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதுவுமே பெஸ்ட்டு தான். இந்த ரெண்டில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பொருளாதார நிலையை பொறுத்தது, மாலிகுலோட விலையை பொறுத்தது. இது வந்து முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து, இது வந்து இப்போ வந்த மருந்து. ஒரே மருந்தில் ரெண்டு கலவையாக கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே அடிச்சுக்கலாம். இது அடிச்சிங்கன்னா புல்வகை இலைகளை களைகளை இதுவும் வந்து சாகடிக்கும். உளுந்த தவிர மற்ற எல்லா களைகளையும் கொன்றும். களை மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உளுந்து பயிரில் வந்து நம்ம ஒரு 60-70 நாள் நம்ம எடுத்துருவோம். நீங்கள் களை எடுக்காமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு பயிரோட மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் வந்து களைகள் 3லிருந்து 4 இலை இருக்கும்போது கட்டாயமாக வந்து நம்ம களைக்கொல்லி அடிச்சிடணும். அடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து களைகளிலிருந்து தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் களை வந்துச்சுன்னா ஒரு 40 நாள் சின்னதாக வந்து ஆளுகளை விட்டு கொத்தி நம்ம களைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் களை மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தா வந்து வளர்ச்சிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உர மேலாண்மை. பொதுவாக வந்து இது பனியில் வளரக்கூடிய இது அப்படின்னால வந்து 60 நாளில் 70 நாளில் வந்துடும். இது வந்து நம்ம ஏற்கனவே பழைய கிராப் நம்ம முதல்ல பயிர் ஏதாவது போட்டிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள சத்துக்களை மண்ணில் இருக்கும், அதை எடுத்தே வந்துடும். அதனால பெருசாக வந்து அடி உரம் வந்து போட தேவையில்லைங்க. அடி உரம் போட தேவையில்லை. மேல் உரமாக வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேனால கொடுத்தாவே வந்து மேல் உரம் கட்டுப்படுத்திக்கலாம். என்ன மேல் உரம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் வந்து 15-20 நாளில் வந்து ஒரு டிஏபி கரைசல் கொடுக்கலாம். டிஏபி கரைசல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ டிஏபி எடுத்துக்கோங்க. 2 கிலோ டிஏபி வாங்கிக்கோங்க. 2 கிலோ டிஏபி வாங்கி முதல் நாளில் வந்து ஊற வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற வைத்து விடணும். முதல் நாள் 2 கிலோ டிஏபியில் ஒரு 5 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்க. 5 லிட்டர் தண்ணியில் வந்து 5 லிட்டரோ 10 லிட்டரோ தண்ணியில் வச்சு நல்லா கலக்கி, குச்சியை வச்சு கலக்கி நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பால் மாதிரி திரவம் மிதக்கும். திருப்பி கலக்கக்கூடாது. அதை துணியில் வடிகட்டிடுங்க. துணியில் வடிகட்டிட்டு பால் மாதிரி திரவத்தை கலக்கி துணியில் வடிகட்டி எடுத்துட்டு அதை 8லிருந்து 10 டேங்க்கு நல்லா வர்ற மாதிரி செடி மேலே படுற மாதிரி நல்லா அடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா நல்ல செடி வந்து பசன்னு வரும். ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல செடி ஓடி வரும். இப்படி பண்ணிவிட்டு அடுத்த வந்து 10 நாளில் வந்து உங்களுக்கு ஆல் 19ன்றது 19 இது வந்து 1/2 கிலோ ஒரு ஏக்கருக்கு. திருப்பி வந்து 8லிருந்து 10 டேங்க் அடிக்கலாங்க. திருப்பி 3வது தடவை வந்து நீங்கள் டிஏபியோ அல்லது ஆல் 19 கொடுக்கலாம். இது 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பயிரோட வளர்ச்சியை பொறுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிரை நல்லா வளர்ந்து பொழுன்னு வந்துடுங்க. இது ஃபஸ்ட்டு 30 நாள் அடிக்கணும். அதுக்கடுத்து சிங்கிள் பூ வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து நம்ம ஒன்று அடித்து வரணுங்க. அப்புறம் வந்து காய் முத்துற ஸ்டேஜில் அடிக்கலாம். அந்த மாதிரி 3 சமயத்தில் நீங்கள் அடிக்கும்போது என்னன்னா வந்து காய் வந்து நல்லா ஊறி வரும், நல்லா திரட்சியாக வரும், பயிரில் வந்து மகசூல் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா
ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தை எப்படி பண்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி இயற்கை முறையில் எப்படி செய்யறது, அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு மேங்கோ சப் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அப்போ முக்கியமான கலை மேலாண்மை பார்த்துட்டோம். அடுத்து பயிர் வளர்ச்சிக்கு வந்து நம்ம என்னென்ன உரம் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். இதை தவிர வந்து நமக்கு வந்து இன்னும் பார்க்க வேண்டியது வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு. பூச்சியில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய வகையான பூச்சிகள் வருங்க. அது தவிர நோயும் அதிகமாக வரும். ஏன்னா வந்து டிசம்பர் ஜனவரி மாதத்தில் பனி அதிகமாகறதுனால நோய் தாக்குதல் அதிகமாக வரும். இதை வந்து அடுத்த பகுதி பார்ட் 2ல வந்து நம்ம பூச்சி நோய் நிர்வாகத்தை பற்றியும் அடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். அன்பான விவசாய பெருமக்களே, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். 9443358494. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன மெசேஜ் கொடுத்து நீங்கள் தகவல் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்திப்போம். நன்றி, வணக்கம்.